Hi students, now the 10th sum. The resultant of two vectors A and B is perpendicular to the vector A. அதாவது படிக்கும்போது நம்ம நிதானமா படிக்கணும். அந்த ப்ராப்ளத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குப்பா, two given vectors. அது என்ன வெக்டர்ஸ்? A and B. இது ரெண்டுக்கும் உள்ள ரிசல்டன்ட் என்ன? R வெக்டர். புரியுதா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the resultant of the two vectors, that is R vector, is perpendicular to the vector A ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஏவுக்கும் பிவுக்கும் உள்ள ரிசல்டன்ட் ஆர் வெக்டர்னா அந்த ஆர் வெக்டர் வந்து யாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறாங்க? ஏ வெக்டருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறாங்க. ஓகே, இந்த படத்தை பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டயகிராம் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா சம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஏ வெக்டர் இஸ் டேக்கன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப ரிசல்டன்ட் வெக்டர் மட்டும் பாருங்க. ஆர் வெக்டர் தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஆர் வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர். ஓகேவா? அப்போ this angle between R vector and A vector is how much? 90 degree. ஓகேவா? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? parallelogram law. Parallelogram law படி if two vectors are represented by the two adjacent sides of a parallelogram, then the resultant vector is given by whom? The diagonal of the parallelogram. அப்படிதானே படிச்சிருக்கோம். அப்போ இன்னொரு வெக்டர் B இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this angle, the angle between the resultant and B is taken as theta, so that the angle between A and B is equal to 90 plus theta. 90 plus theta. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஏன் இந்த டயகிராம் நம்ம இப்படிதான் வரையணும்? Because resultant vector is given by what? The diagonal of the parallelogram. The diagonal of the parallelogram. Understand? அப்படி இருந்தால் இன்னொரு வெக்டர் இப்படி தான் இருக்க முடியும். Can you see that this is a parallelogram? So, as per this picture, the angle between the two given vectors A and B is 90 plus theta. Understand? அப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? Its magnitude is equal to half of the magnitude of B. அதாவது the magnitude of the resultant vector is equal to half of the magnitude of B. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப modulus of R vector is R. So this is equal to B by 2. R is equal to B by 2 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம triangle law of vectors and parallelogram law of vectorsல என்ன சிம்பல் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம்? the angle between the resultant and the horizontal. angle between the resultant and horizontalக்கு நம்ம என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்? ஆல்பா, tan ஆல்பான்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ அதுதான் இங்க ஆல்பா. இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஆல்பா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இஸ் given. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன், ஓகே, ஆங்கிள் பிட்வீன் the two given vectors A and B, okay, that is equal to 90 plus theta. Okay, 90 plus theta. It is also given information. இப்போ இந்த 90 plus theta நான் என்ன எடுத்துக்க போறேன்? இப்போ இத வந்து this is equal to angle phi. Phi அப்படிங்கற சிம்பல் யூஸ் பண்ண போறேன். The angle between the two given vectors A and B is 90 plus theta. பட் அதுக்கு என்ன சிம்பல் நான் யூஸ் பண்ண போறேன்? இப்போ phi is the angle phi. ஓகே, இது ஒரு கிரீக் லெட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல, ஓகே, tan alpha is equal to B into sin of, okay, B into sin of the angle between the two vectors. நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன்ல theta யூஸ் பண்ணிருப்போம். அது theta was the angle between A and B. பட் இந்த படத்துல 90 plus theta போடணும். அதுக்கு பதிலா phi ங்கற சிம்பல் போடுறேன். Phi is the angle between A and B. அப்ப B sin phi, okay, divided by A plus B cos phi. புரியுதாப்பா? இதுதான் ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ். அப்ப ஆங்கிள் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ வெக்டர்ஸ் இஸ் given by tan alpha is equal to B sin phi divided by A plus B cos phi. பட் this ஆல்பாங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? ரிசல்டன்ட்டுக்கும் ஏக்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் தான் வந்து 19 கொடுத்துட்டாங்க இல்லையா?
அப்போ this is tan alpha is equal to what? Tan 90. Tan 90 is equal to what? Infinity. Tan 90 is equal to infinity. அப்போ b sin phi divided by a plus b cos phi is equal to tan 90 is equal to infinity ஆக இருக்கணும்னா then what should be the denominator should be equal to? This is possible only when the denominator is equal to 0 தானே. அப்போ I will take this therefore, okay, therefore a plus b cos phi is equal to 0. Why? Because b sin phi divided by a plus b cos phi is equal to infinity. This is possible only when the denominator is equal to 0. Okay ma? Or you can also write a is equal to minus b into cos phi. Minus b into cos phi. இது ஒரு equation. Have you all understood? அப்போ a is expressed in terms of b. That will be easy for us to solve the problem. அப்போ நம்ம a வை வந்து in terms of b represent பண்ணியிருக்கிறோம். அப்போ a is equal to எவ்வளவு? minus of b cos phi. இல்லையா? சரி, இப்போ நம்ம ரிசல்டன்ட்க்கு ஈக்குவேஷன் போடும்போது r square is equal to a square plus b square plus 2ab, okay, plus 2ab into cos of the angle between a and b, then the angle between a and b is equal to phi, this angle. So இது வந்து cos phi னு போடுறோம். Okay, now what is the relationship between r and b? r is equal to b by 2 தானே. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம்? b by 2 the whole square னு போடுறேன். அப்போ this is what? b divided by 2 the whole square is equal to, இப்போ a square term இருக்குப்பா, a square க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? இங்க minus b cos phi the whole square substitute பண்ணணும் இல்லையா? அப்போ a square க்கு பதிலா நான் என்ன போடுறேன்னு பாருங்க, minus b cos phi the whole square plus second term already it is b square only, so I am writing that as it is. இப்போ second term வந்து b square அப்படியே எழுதிடுறோம் plus 2 into இந்த a termக்கு பதிலா திரும்ப நான் என்ன போடணும்? minus b cos phi, ஓகேவா? அப்ப into minus b cos phi னு போட்டாச்சு a க்கு பதிலா. அத அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? b cos phi இருக்குல்ல, அத அப்படியே எழுதுங்க. அப்போ into b cos phi. ரைட்டா? சரி, இப்போ b by 2 whole square என்ன வரும்? b square by 4 தானே. So this I am expanding as what? b square by 4 is equal to, இங்க minus whole square பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா? பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப this is b square, இது வந்து என்ன? b square into cos square phi plus ஒரு b square term இருக்கும். அப்போ இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ், அதனால இது மைனஸ். இங்க 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்க b cos phi into b cos phi என்ன? b square cos square phi. அப்ப 2b square cos square phi அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இங்க b square cos square phi இருக்குது, மைனஸ் 2b square cos square phi இருக்கு. அப்ப b square cos square phi காமன் ஃபேக்டரா எடுத்தோம்னா into 1 minus 2 ன்னு தான வரும். அப்போ இதுல இருந்து இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ b square, ஓகேவா? இப்போ b square by 4 is equal to, இப்போ வந்து இந்த b square இருக்கு பாருங்க, இந்த b square இருக்கு, இந்த b square எடுத்தாச்சு, மைனஸ் இது ரெண்டோட சப்ட்ராக்ஷன் என்ன? மைனஸ் b square cos square phi னு வந்துரும். ரைட்டா? சரி, இப்போ இந்த b square is equal to b square minus b square cos square phi னு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமன் ஃபேக்டரா எடுக்க போறோம். காமன் ஃபேக்டர் என்ன? அப்ப this is equal to b square into, ஓகேவா? காமன் ஃபேக்டர் is b square into 1 minus cos square phi, 1 minus cos square phi. இப்போ 1 minus cos square theta is also equal to sin square theta ன்னு நம்ம எடுத்துக்கலாம். sin square theta அப்ப sin square phi ன்னு வந்துரும் இல்லையா? 1 minus cos square phi also is what? sin square phi. அப்போ left side is what? b square by 4, right side is equal to what?
b square into sin square 5 sin square 5 னு வந்தாச்சு. இப்போ சொல்லுங்க என்ன கேன்சல் ஆக போகுது ரெண்டு சைடும் b square and b square. So this b square and b square get cancelled. அப்போ 1 by 4 அப்போ this implies what 1 by 4 is equal to sin square 5. அப்ப ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா sin 5 is equal to 1 by 2 தானே ஓகேவா அப்ப டேக்கிங் ஸ்கொயர் ரூட் I can write or sin 5 ஓகேவா அப்ப sin 5 is equal to 1 by 2 னு வந்தாச்சு சரிப்பா sin இப்போ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி 5 is equal to sin inverse of 1 by 2 தானே எந்த ஆங்கிளுக்கு sin வேல்யூ 1 by 2 இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா sin 30 is equal to 1 by 2 தானே அப்போ எந்த வேல்யூ ஆஃப் 5 க்கு sin 5 வந்து 1 by 2 இருக்கும் for the angle 5 is equal to 30 degree அவ்வளவுதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்ப this implies 5 is equal to sin inverse of 1 by 2 therefore the angle 5 is equal to how much sin inverse of 1 by 2 that is equal to 30 degree இப்போ நல்லா கவனிங்க வேல்யூ ஆஃப் 5 தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 30 degree னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா ஆனா பிக்சர்ல பாருங்களே 5 is equal to what 5 is equal to 90 plus theta தானே 5 is the angle between the two given vectors a and b இப்ப மேத்தமேட்டிக்கலா நம்ம 30 னு வந்துடுச்சுப்பா இருந்தாலும் 5 should be equal to 90 plus theta னு தானே இருக்குது அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல இப்ப நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படினு போட்டுருக்கோம் இல்லையா அப்ப இது வந்து இப்போ வந்து நம்ம therefore 5 is also equal to also okay 5 cannot be 30 because 5 is 90 plus theta அப்போ it is not an acute angle it is an obtuse angle more than 90 இருக்கணும் less than 180 இருக்கணும் அப்படினா என்ன செய்யணும் அப்ப also 5 can also be written as this is 180 minus 30 it cannot be 30 அப்ப next value என்ன இருக்க முடியும் 180 minus 30 இருக்கலாம் அதனால 5 is also equal to 180 minus 30 and that is equal to 150 degree இதுதான் ஆன்சர் புரியுதா அப்ப இங்க நம்ம என்ன லாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா parallelogram law of vector addition யூஸ் பண்ணியிருக்கிறோம் எப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராப்ளத்தை the direction of the resultant is given by tan alpha here alpha is equal to the angle between the resultant and the horizontal அது 90 degree அதை எழுதி வச்சுக்கிட்டோம் அப்புறம் இதுல givenல the resultant ஓட magnitude is equal to b by 2 னு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஹிண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி சம் தான் ஐஐடில வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பிரிலிம்ஸ் நீட் எல்லாத்துலயும் கேட்பாங்க சரி இந்த சம்ம புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே ஃபைன்